குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கர்மயோகியின் அருளமுதம் 4th சாப்டர் அன்பர்கள் வழிபாடு நேற்றைய தொடர்ச்சி. ஜனவரி 1 தேதியை வருஷத்திற்கு ப்ராஸ்பெரிட்டி டே, சுபிட்ச தினம் என அன்னை கூறுகிறார். ஒவ்வொரு மாதமும் 1 தேதி அன்று ஆசிரம சாதகருக்கு அன்னை அவர்களுடைய தேவையை தாமே வழங்கி தரிசனம் கொடுத்து அனுகிரகம் செய்ததுண்டு. அதனால் ஆசிரமத்தில் மாதம் 1 தேதிக்கு சுபிட்ச தினம், ப்ராஸ்பெரிட்டி டே என பெயர். இதெல்லாம் கருதிய அன்பர்கள் தங்கள் மாத வருவாயில் ஒரு பகுதியை அன்னைக்கு 1 தேதி என்று அனுப்பி வைப்பது வழக்கம். ஒரு அன்பர் வேலை செய்த ஸ்தாபனத்தில் சம்பளத்தை 7 முதல் 10 தேதி வரையில் ஒரு பகுதியையும் 15 முதல் இதர தேதியில் அடுத்த பகுதியையும் கொடுப்பது நீண்ட கால வழக்கமாக இருந்தது. அங்கிருந்து ஆசிரமத்திற்கு ஒரு அன்பர் வர ஆரம்பித்தார். தம் ஊதியத்தில் ரூபாய் 10 காணிக்கையாக அனுப்பினார். அதே மாதம் ஸ்தாபனத்தின் தலைவர் மாறினார். அவர் செய்த முதல் வேலை சம்பளம் சம்பந்தமானது. சம்பளத்தை தாமதப்படுத்தி கொடுப்பது சரியில்லை. இந்த மாதத்திலிருந்து சம்பளத்தை முழுவதுமாக 1 தேதி மாலை கொடுத்திட வேண்டும் என்று கூறி அதை நிறைவேற்றினார். அன்பர் சில மாதங்களுக்கு பின் தம் காணிக்கையை ரூபாய் 20 செய்தார். அதே மாதம் சர்க்கார் புதிய சட்டம் போட்டு அது போன்ற ஸ்தாபனங்களுக்கு சர்க்காரே நேரடியாக சம்பளம் வழங்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டது. அன்பருக்கு ஒரு மாதமாவது தம் முழு ஊதியத்தையும் அன்னைக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்ற ஆவல். ஓராண்டு கழித்து அது முடிவு பெற்றது. தம் 188.75 சம்பளத்தை காணிக்கையாக அந்த டிசம்பரில் செலுத்தினார். அடுத்த டிசம்பரில் அவர் தினமும் ரூபாய் 188.75 செலவு செய்யும் ஸ்தாபனத்தின் தலைவராகி தம் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போய்விட்டார். 3 ஆண்டுகளுக்கு பின் அவரது குடும்பத்தில் தினமும் ரூபாய் 188.75 செலவாகும் நிலைக்கு போய்விட்டது. மாத காணிக்கையாக ஒரு நாள் ஊதியம் கொடுப்பவர் உண்டு. வருஷத்தில் மொத்த காணிக்கை ஒரு மாதம் ஊதியமாக இருக்கும்படி கொடுப்பவர் உண்டு. காணிக்கை அவசியம், ஆனால் அதற்கு அளவில்லை. நம் பிரார்த்தனை பூர்த்தியாக காணிக்கை எந்த தொகையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். குறைந்தபட்சம் தொகைக்கும் செய்த பிரார்த்தனை பலிக்கும். ஒருவர் அதிகமான காணிக்கை செலுத்தினால் அது சேவையாக மாறிவிடும். வியாதியுள்ள ஒருவர் ஸ்ரீ அரவிந்தர் சமாதியை தரிசனம் செய்துவிட்டு ஸ்ரீ அரவிந்தர் அறைக்கு போனார். காணிக்கை செலுத்த நினைத்தார். அவர் எந்த காணிக்கை ரூபாய் 5 அல்லது ரூபாய் 10 செலுத்தினாலும் வியாதி குணமாகும். அவர் செல்வர். காணிக்கை வேண்டி திரும்பினார். அருகில் இருந்தவர் எதுவும் புரியாமல் ரூபாய் 100 நோட்டுகளை கொடுத்தார். எல்லாவற்றையும் காணிக்கையாக செலுத்திவிட்டார். 8ஆம் நாள் வியாதி குணமாயிற்று. அத்துடன் எல்லாவற்றையும் மறந்துவிட்டார். 2 ஆண்டுகளுக்கு பின் புதிய நிலைமை ஏற்பட்டது. கனவிலும் கருதாத ஒன்று அவர் வாழ்க்கையில் நடந்தது. அவருடைய மாநிலத்தில் அவரை முதன் மந்திரியாக ஆக்க வேண்டும் என்று அநேகர் விரும்பினர். அவருக்கு புரியவில்லை. அதுவும் நடந்தது. காணிக்கை செலுத்தும் நேரத்தில் பக்தியால் உந்தப்பட்டு பெரும் தொகைகளை செலுத்துபவர்களுக்கு பெரிய விஷயங்கள் நடப்பதுண்டு.